ஒரு போன் சிக்னலை மட்டும் வச்சு ஒரு மனுஷன் டெரரிஸ்ட்னு டிசைட் பண்ண முடியுமா? அமெரிக்கா பில்ட் பண்ண ஒரு சிஸ்டம் சில பேரோட லைஃபை சேவ் பண்ணுச்சுன்னு சப்போர்ட்டர் சொல்றாங்க. ஆனா அதே சிஸ்டம் தான் இன்னசென்ட்டா இருக்க மக்களோட உயிரை எடுத்துச்சுன்னு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. அது எப்படி? அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் காலையில நீங்க எழுந்த உடனே உங்க பேரு ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் கிரிமினல் லிஸ்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சா கோர்ட் இல்ல, அரெஸ்ட் இல்ல, வார்னிங் இல்ல. ஆனா சில ஆயிரம் மைல் தூரத்துல இருந்து ஒரு ட்ரோனால உங்க மேல மிசைல் லான்ச் பண்ண முடியும். இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? ஆனா இது சினிமா கிடையாது. அமெரிக்காவோட வார் ஆன் டெரர்ல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில CIA இருக்கு, சீக்ரெட் கில் லிஸ்ட் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் மக்களோட டேட்டாவும் இருக்கு. ஆனா ஒரு கேள்வியும் இருக்கு. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவோட ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு நாளா இருந்துச்சு. அந்த காலையில சில மணி நேரத்துக்குள்ள உலகம் மொத்தமும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹைஜாக் பண்ணப்பட்ட 4 பேசஞ்சர் ஃபிளைட்ஸோட அதுல 2 நியூயார்க்ல இருந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ஸ் மேல மோதிருச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்துட்டாங்க. அந்த அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கா ஒரு முடிவு பண்ணுச்சு. இனி இது மாதிரியும் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுச்சு. அதுதான் வார் ஆன் டெரரோட ஆரம்பம். முதல் டார்கெட் சிம்பிளா தான் இருந்துச்சு. முதல்ல அட்டாக் பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும், அந்த அட்டாக்கு துணையா இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா எலிமினேட் பண்ணணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிஷன் வேற ஒரு லெவலுக்கு மூவ் ஆனிச்சு. என்னன்னா அமெரிக்கா ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தேடுற பதில்ல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாதா? இந்த கேள்விதான் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அதுக்காக அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுதான் ஒரு மேசிவ் சர்வைலன்ஸ் நெட்வொர்க். போன் கால்ஸ் மானிட்டர் பண்ணப்பட்டுச்சு, இன்டர்நெட் ஆக்டிவிட்டிஸை கலெக்ட் பண்ணாங்க, லொகேஷன் டேட்டாவை சேவ் பண்ணாங்க, யார் யாரோட பேசுறாங்க, யார் யாரோட கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்க, யார் எங்க போயிட்டு வராங்க, இப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க. ஒரு விதத்துல பார்த்தா இது ஒரு டிஜிட்டல் ஹண்டிங் சிஸ்டம்னே சொல்லலாம். கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு ஒரு சீக்ரெட் லிஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை பப்ளிக்ஸ் பார்க்க முடியாது. ஆனா அந்த லிஸ்ட்ல உங்க நேம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு மரணம் உறுதி. அதுதான் அந்த கில் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருந்த முக்கியமான பேர் யாரோடது தெரியுமா? ஒசாமா பின் லேடன். 9/11 அட்டாக்கு முக்கியமா காரணமா இருந்த ஒரு ஆள் ஒசாமா பின் லேடன் அப்படின்னு அமெரிக்கா நம்பின ஒரு ஆளு. ஆனா அவர் மட்டும் இல்ல, 100, 1000 இப்படின்னு பலாயிரம் பேர் இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டாங்க. இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த லிஸ்ட்ல எப்படி ஒருத்தரோட பேர் வருது, அதை யார் டிசைட் பண்றாங்க, எந்த மாதிரியான எவிடன்ஸை வச்சு டிசைட் பண்றாங்கன்னு இதுக்கான கிளியரான எவிடன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே கிடையாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிப்போர்ட்ல வெளிவந்த ஒரு பிக்சர் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்த காமிச்சது. அது என்னன்னா, சில நேரத்துல டார்கெட் பண்ண போற பர்சன் யாருன்னு கூட கன்ஃபார்மா தெரியாம அட்டாக் நடந்திருக்கலாம்னு ரிப்போர்ட்டர்ஸ் அக்யூஸ் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்க நம்ம இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இப்ப நார்மலா நம்ம ஒரு அட்டாக்க பண்ண போறோம்னா டார்கெட் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா சிக்னேச்சர் ஸ்ட்ரைக்ல அது அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா பிஹேவியர்ஸை பார்ப்பாங்க, போன் யூசேஜஸை பார்ப்பாங்க, டிராவல் பேட்டர்ன்ஸை பார்ப்பாங்க, கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம் கார்டை அடிக்கடி மாத்தி யூஸ் பண்றது, ரொம்ப கால்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு அதை அட்டன் பண்ணாம இருக்கிறது, ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல இருக்க சில பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறது, இப்படி சில பேட்டர்ன்ஸ் சஸ்பீசியஸா தெரிஞ்சா அந்த பர்சனும் டார்கெட் ஆக சான்ஸ் இருக்கு. இதுதான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பெரிய கவலையாவே இருந்துச்சு. அது என்னன்னா, டேட்டா சில க்ளூஸ் கொடுக்கலாம், ஆனா அந்த டேட்டாவை மட்டும் வச்சு ஒரு ஆளை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அவங்களுக்கு இது நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளமா இருந்துச்சு. அடுத்த அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய நெசசரியா இருந்துச்சு. இந்த 2 சைட்ஸுமே பல வருஷம் மோதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த ஸ்டோரியில இன்னும் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த சர்வைலன்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவில் மட்டும் யூஸ் பண்ணப்படல, அது உலகம் முழுவதும் எக்ஸ்பாண்ட் ஆனிச்சு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஏமன், சோமாலியா, சிரியா, ஈராக் போன்ற பல நாடுகள், அதுலயும் பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவோட மோஸ்ட் கான்ட்ரவர்சி ட்ரோன் ஆபரேஷன்ஸ் எல்லாமே அங்கதான் நடந்துச்சு. அந்த ஆபரேஷன்ஸ் பின்னாடி என்ன நடந்துச்சு, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இதுல என்ன ரோல், பாகிஸ்தான் மண்ணில் இந்த சிஸ்டத்தை அமெரிக்கா எப்படி ஃப்ரீடமா ஆப்ரேட் பண்ணுச்சு, அதிகமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்ச இடம் அதுதான் பாகிஸ்தான். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவோட எனிமி கண்ட்ரி கூட இல்ல. அபிஷியலா பார்த்தா 2 நாடுமே நட்பு நாடாதான் இருந்துச்சு. வார் ஆன் டெரர்ல பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அண்ட் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, 2 நாடுமே நட்பு நாடுகள்னா அமெரிக்கா ஏன் பாகிஸ்தானுக்குள்ள இந்த ஆபரேஷனை செய்யறாங்க, அதுவும் பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் மேல? இந்த கேள்விதான் பல வருஷமா கான்ட்ரவர்சியாவே இருக்கு. பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு, அதுதான் வஜிகிஸ்தான்.
அங்க மலைகள் ஓரத்துல பல ட்ரைபல் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸும் கம்மியா இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானோட மிலிட்டரி போர்சஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா யார் உள்ள போறாங்க யார் வெளியே வராங்க அப்படின்னு மானிட்டர் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன நம்புனாங்கன்னா தாலிபான் மெம்பர்ஸும் அல்கொய்தா ஆபரேட்டர்ஸும் இந்த ரீஜன்ல சேஃபா இருக்காங்கன்னு ஆப்கானிஸ்தான்ல ஆபரேஷன்ஸை பண்ணிட்டு பார்டரை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள வந்து மறைஞ்சிடுறாங்க. அதனால அமெரிக்காவோட அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரீஜியன் மேல திரும்புது. அப்புறம் ஆரம்பிக்குது ட்ரோன் ஸ்ட்ரைக், அப்புறம் இன்னும் சில அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா அதை ரெகுலர் ஆப்ரேஷன்ஸாவே மாத்திடுறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தூரத்துல இருக்க ஆப்ரேட்டர்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல டார்கெட்டை பார்த்து மிசைல் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப எஃபிஷியன்டானதும் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியானதும் மற்றும் அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கும் எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. ஆனா கிரவுண்ட்ல இருக்க மக்களோட ஸ்டோரி வேற. அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சில அட்டாக்ஸ்ல இன்னசென்ட் சிவிலியன்ஸும் செத்துடுறாங்க. சில்ட்ரன்ஸ், உமன், ட்ரைபிள்ஸ் இவங்கள மாதிரியான ஆளுங்களும் பாதிக்கப்படுறாங்க. சிலர் உயிரிழந்துடுறாங்க. ஆனா அமெரிக்கா எங்களோட ஆபரேஷன் டெரரிஸ்ட் தான் டார்கெட் பண்றோம், சிவிலியன்ஸ் அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட், ஜேர்னலிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் இந்த இஷ்யூவை தொடர்ந்து கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஒருத்தரோட பேர் அதிகமாக ஹெட்லைன்ஸ்ல வர ஆரம்பிச்சது. மாலிக் ஜாலல், வெஜரிஸ்டான்ல இருந்த ஒரு ட்ரைபல் பர்சன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னோட பேரும் சிஐஏ கில் லிஸ்ட்ல இருக்கு. அபிஷியலா எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர்ஸும் இல்ல, ப்ரூஃப்ஸும் இல்ல. ஆனா அவர் நினைக்கிறது என்னன்னா அவரு மேல 4 அட்டாக் அட்டெம்ப்ட் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா ஏன் அவரை டார்கெட் பண்ணாங்க? அவரோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. அவர் அங்க இருந்த ட்ரைபல் மக்களோட நலனுக்காக அங்க இருந்த தாலிபான் கூட ஒரு சில நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துவாரு மற்றும் நெகோசியேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை நோட்டீஸ் பண்ண அமெரிக்காவோட சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை சஸ்பீசியஸா நினைச்சாங்க. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ரியல் லைஃப்ல ஒரு ட்ரைபல் எல்டர் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு சஸ்பீசியஸ் கான்டாக்டா இருக்காரு. ஆனா இதுல ரெண்டுத்துக்கும் நடுவுல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுமா? அதுதான் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிற கேள்வி. ஆனா பாகிஸ்தான் சாப்டர்ல இன்னும் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடத்துறது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடந்துச்சா, இல்ல யாராவது அனுமதி கொடுத்தாங்களா இப்படின்ற கொஸ்டினுக்கு இதுவரைக்கும் ஆன்சர் கிடையாது. ஆனா பல ஜேர்னலிஸ்டும் எக்ஸ்பர்ட்ஸும் ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க. பாகிஸ்தான்ல இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்க ஒண்ணு ISI, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். CIA அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியமோ பாகிஸ்தானுக்கு ISI அவ்வளவு முக்கியம். இந்த ஏஜென்சியை பத்தி ஒரு ரெப்புடேஷனே இருக்கு. அவங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க, யார் என்ன பண்றாங்கன்னு ட்ராக் பண்ணுவாங்க. அதனால பல பேர் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவோட ஆபரேஷன்ஸ்க்கு ISI சப்போர்ட் பண்ணுச்சா, இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுச்சா, டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இதுக்கு அஃபீஷியலா யாருமே கிளியரான ஆன்சர் கொடுக்கல. ஆனா இந்த டவுட் மட்டும் மறையாமே இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான்ல சர்வேலன்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா கூட ஈஸி கிடையாது. ஐடென்டிஃபை வெரிஃபை பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கொடுக்கணும், கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு விதத்துல பார்த்தா உங்களோட ஃபோன் நம்பர் கூட கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகியிருக்கும். ஃபோன் நம்பர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் டேட்டா, கான்டாக்ட், நெட்வொர்க்ஸ் எல்லா விஷயத்தையுமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ண நினைச்சா என்ன ஆகும்? ஏன்னா பாகிஸ்தான்ல பில்ட் பண்ண டேட்டா பேஸ் உலகத்தோட பிக்கெஸ்ட் பயோமெட்ரிக் சென்டரா மாறுனுச்சு. NADRA. ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்தணும்னா டார்கெட் யாருன்னு தெரியணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான டேட்டாஸும் வேணும். பாகிஸ்தான் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சா ஒரு பேர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நேஷனல் டேட்டா பேஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, NADRA. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது இது ஒரு நார்மல் டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். நம்ம இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு விதமான ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஆனால் பாகிஸ்தானில் NADRAவோட ஸ்கேல் வேற லெவலில் இருந்துச்சு. கோடிக்கணக்கான மக்களோட டீட்டெயில்ஸ் அங்கே ஸ்டோர் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபோட்டோகிராஃப்ஸ், ஃபேமிலி அட்ரஸ், ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தா பாகிஸ்தானில் வாழ்கிற ஒவ்வொரு பர்சனோட டிஜிட்டல் ப்ரொஃபைல்ஸுமே அங்கே இருக்கு. முதல்ல இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஃபேக் ப்ரொஃபைல்ஸை ஸ்டாப் பண்ண, கிரிமினல்ஸை ட்ராக் பண்ண, கவர்மெண்ட் சர்வீசஸை ஈஸியாக அக்சஸ் பண்ண, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரீசனபிளா தான் தெரிஞ்சது. ஆனா ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிச்சது? இந்த டேட்டா பேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா வளர ஆரம்பிச்சப்ப. ஏன்னா ஒரு ஃபோன் சிம் வாங்கணும்னா வெரிஃபிகேஷன்ஸ் வேணும், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வெரிஃபை பண்ணணும், ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும்னாலும் வெரிஃபிகேஷன் வேணும், சில முக்கியமான விஷயங்களை அக்சஸ் பண்றதுக்கும் வெரிஃபிகேஷன்ஸ் வேணும். அந்த வெரிஃபிகேஷன் டேட்டாஸ் எல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது? NADRAல சேவ் ஆகுது. ஒரு சிட்டிசனோட டெய்லி லைஃப்ல நடக்கிற பல விஷயங்களும் இந்த சிஸ்டமோட டேட்டாவோட சேவ் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், உங்களோட ஐடென்டிட்டி இது எல்லாமே ஒரே சிஸ்டம்ல இருந்தா அந்த சிஸ்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதுதான் பிரைவேசி ஆக்டிவிட்டிஸை பயப்பட வச்சுது.
ஏன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அந்த டேட்டாவை யார் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்னோட டேட்டா அங்கே இருக்குது, என்னோட ஃபேமிலி டேட்டாவும் அங்கே இருக்குது, ஆனால் அதை யார் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது. இந்த அன்சர்டனிட்டி தான் அவங்களோட பயமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது. அது என்னன்னா, விக்கிலீக்ஸ் மூலமாக ஒரு சில ரிப்போர்ட் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ரிப்போர்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸை அமெரிக்காவோட ஷேர் பண்ண ரெடியாக இருந்திருக்கலாம், ஆனால் அஃபீஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ் வெளிவந்த உடனே நிறைய பேருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அது என்னன்னா, ஆல்ரெடி அமெரிக்கா ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கு, அது இல்லாமல் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு, லோக்கல் சிட்டிஸ் அண்ட் டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் ஆனால் என்ன ஆகும். ஆனால் இந்த கொஸ்டினுக்கான கேள்வி யாருக்கிட்டையுமே ஆன்சர் கிடையாது. ஆனால் டவுட்ஸ் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இதுக்கு நடுவில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டினரி சிட்டிசன்ஸ், அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட ப்ரைவேசி, அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் பிகினிங். அது என்னன்னா, அமெரிக்கா மட்டும் இல்லை, இன்னொரு சூப்பர் பவர்ஃபுல்லான கண்ட்ரியும் பாகிஸ்தான் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சைனா. அதுவும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல இல்லை, ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ், இது மாதிரி என்டையர் சிட்டிஸையுமே மானிட்டர் பண்ற பில்ட் பண்ண நெட்வொர்க்கோட பேரு சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட். ஆனால் அது உண்மையாகவே மக்கள் சேஃப்டிக்கு தானா, இல்லை இன்னும் அதிகமாக மக்களை மானிட்டர் பண்றதுக்கா? NADRA மாதிரியான மிகப்பெரிய டேட்டா பேஸ், சைனாவோட இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபோன் ட்ராக்கிங், ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் பற்றி பேசும்போது பல பேர் அமெரிக்காவை தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் இன்னொரு மேஜர் பிளே இருக்கு. கடந்த சில வருஷமா சைனா பாகிஸ்தானில் பல பில்லியன் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரோட்ஸு, போர்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு டெக்னாலஜிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட். சேஃப் சிட்டி, அதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? கிரைம்ஸ் ரொம்ப கம்மியாகும், போலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மக்கள் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆக்சுவலி சேஃப் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கெயின் சர்வேலன்ஸ் சிட்டியே பில்ட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் சில மேஜர் சிட்டிஸில் ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் கேமராஸை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோட்ஸ், டிராஃபிக் ஜங்ஷன்ஸ், பப்ளிக் பிளேசஸ், ஷாப்பிங் ஏரியாஸ், முக்கியமான லொக்கேஷன்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கேமராஸை இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த காலத்தில் கேமரா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம எல்லாருமே சிசிடிவிக்கு பழகிட்டோம். ஆனால் இங்கே இருக்க சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வேறையாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ரெக்கார்டிங் சிஸ்டமாக மட்டும் இல்லாமல் டேட்டா கலெக்டிங் சிஸ்டம். யார் வந்தாங்க, யார் போனாங்க, எப்போ வர்றாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண முடியும். ப்ரைவேசி ஆக்டிவிட்டீஸ்க்கு இதுதான் ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் வந்து ப்ரைவேசி இருக்கணும், ஓவர் சைட் இருக்கணும், ஸ்ட்ராங் ப்ரைவேசி லாஸும் இருக்கணும். ஆனால் பாகிஸ்தானில் அந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பல பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு, இந்த கேமரா ஜென்ரேட் பண்ணுற டேட்டா எங்கே போகுதுன்னு தெரியாது, யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியாது. இந்த அன்சர்டனிட்டி தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகவும் இருந்துச்சு. ஆனால் இது பாகிஸ்தானில் மட்டும் நடக்கல, உலக நாடு முழுவதுமே நடந்துட்டு இருக்கு. செக்யூரிட்டின்ற பேரில் மக்களோட டேட்டாஸை அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சர்வேலன்ஸ் அதிகமாச்சு, மானிட்டரிங்கும் அதிகமாச்சு, டெக்னாலஜிஸும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணுற கவர்மெண்ட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது, அமெரிக்கா ஒரு மேசிவான சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுச்சு. பாகிஸ்தானில் பயோமெட்ரிக் டேட்டா பேஸ் இருந்துச்சு, சிட்டிஸ் முழுவதுமே கேமராஸ் வச்சுருந்தாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. இவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அதை எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கு முன்னாடி என்ன நடக்குது, யார் டார்கெட்னு எப்படி முடிவு பண்ணுறாங்க, இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த டாக்குமெண்ட்ரியோட மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பார்ட்டாக இருக்குது. அதுதான் சிக்னேச்சர் ஸ்ட்ரைக். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பழைய காலத்தில் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியமாக இருந்துச்சு. அதாவது கிரவுண்டில் இருக்க இன்ஃபார்மர்ஸ், லோக்கல் கான்டாக்ட்ஸ், ஏஜென்ட்ஸ், விட்னஸஸ், இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆனால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரியான டேஞ்சரஸான ஏரியாவில் ரிலேபிளான ஹியூமன் சோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார் உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, இது மாதிரி வெரிஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு பதிலாக டெக்னாலஜிஸ் மேலே அதிகமாக ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஃபோன் சிக்னல்ஸ், இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ், லொக்கேஷன் ட்ராக்கிங், கால் ரெக்கார்ட்ஸ், மெட்டா டேட்டா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான சோர்ஸஸாக மாறினுச்சு. இப்போ மெட்டா டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது தெரியாது, ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றது தெரியும்.
யார் யார் கூட கான்டாக்ட்ல இருக்கிறீங்கன்றதும் தெரியும். அது கான்வர்சேஷன் கான்டென்ட் இல்லை, ஆனால் கான்வர்சேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும். அதுதான் மெட்டா டேட்டான்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த மெட்டா டேட்டாவை வச்சு ஒரு பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஃபோன் நம்பர் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குன்னா அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணுற இன்னொரு நம்பருக்கு அந்த நம்பர் அடிக்கடி பார்டர் ரீஜியன்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ அடிக்கடி சிம் கார்டை மாற்றினாங்களோ பீசஸை தெரியலாம். அப்போ சிஸ்டம் என்ன சொல்லும்னா இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியா அப்படின்றது அர்த்தம். இது வரைக்கும் ஓகேங்க. ஆனால் கான்ட்ரவர்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா சில கேசஸில் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணாத பர்சனாக இல்லாமல் அவங்களோட ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை வச்சு அச்சீவ் பண்ணுறது தான் சிக்னேச்சர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் டெரரிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ப்ஷனாக நினைக்கிறாங்க. அதனால தான் சிக்னேச்சர் ஸ்ட்ரைக் இன்னைக்கு வரைக்குமே கான்ட்ரவர்சியில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவோட சைட்லேருந்து பார்க்கும்போது ஆர்கியூமெண்ட்டே வேறையா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலைன்னா டேஞ்சரஸான டெரரிஸ்ட்டை ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் ஆஃப் அட்டாக்ஸை தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு சைட்ஸ்லையுமே ஒரு மேஜரான பாயிண்ட்ஸே வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் செக்யூரிட்டி, இன்னொரு பக்கம் ஹியூமன் ரைட், ஒரு பக்கம் டெரரிஸ்ட்டை ஸ்டாப் பண்ண வேண்டிய நெசசிட்டி, இன்னொரு பக்கம் இன்னசென்ட்டோட லைஃப் ரிஸ்க்கு. இந்த ரெண்டு பக்கத்துக்குமே நடுவில் தான் ஒரு டிபேட் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் இந்த சிஸ்டம் வெளியே இருந்து பார்த்தா நமக்கு புரியாது. ஆனால் இப்போ அந்த சிஸ்டமில் இருந்த ஒருத்தர் வெளியே வந்து பேசுகிறாங்க. அவங்களோட பேர் லிசா லிங். அவர் சொன்ன ஒரு லைன் தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு லைனாக இருந்துச்சு. It's unforgivable, it's unconscionable. When I joined in 91, right, I thought perhaps maybe I would have to kill someone. Maybe that's possible. I mean, nobody joins the military and does not think about that, right? But never in my wildest dreams did I think I would participate in the identification of 121,000 insurgent targets. And really what we mean is mothers, fathers, sisters, brothers, uncles, you know, those are quote unquote insurgent targets, right? லிசாலிங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது மிஷனோட சைஸ் கிடையாது, அது கிரியேட் பண்ண கான்சிக்யூஷன்ஸ் தான். இன்டர்வியூவில் அவங்க சொன்ன ஒரு நம்பர் ரொம்ப பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது. 1,21,000 அவங்க ஐடென்டிஃபை பண்ண இன்சர்ஜென்ட் டார்கெட்ஸோட நம்பர். அவங்க இன்சர்ஜியூட் பண்ண டார்கெட்ஸோட நம்பர் 1,21,000. அந்த நம்பரை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா 1,21,000 டார்கெட்ஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க டெரரிஸ்டா இல்லை டேஞ்சரஸான ஆபரேட்டிவ்ஸா? ஆனால் லிசாலிங் அதை அப்படி பார்க்கல. அவர் சொன்னாரு இந்த நம்பர்ஸ் முன்னாடி ரியலான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லைன் தான் பல பேரை யோசிக்க வச்சு. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அது ஒரு டார்கெட், அது ஒரு சிக்னல், ஒரு டேட்டா பாயிண்டா இருந்துச்சு. ஆனால் ரியல் லைஃப்ல பார்க்கும்போது அது ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையா இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் தான் சில நேரத்தில் மறைந்து போகுதுன்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் நடத்த எவ்வளோ சர்வலைன்ஸ் தேவைப்படுது? சிம்பிள் கொஸ்டின். ஆனால் அவங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லிசாலிங் சொன்னாங்க இதை பற்றி ஆக்சுவலி யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு. ஆனால் இந்த சிஸ்டம்ஸ்க்கு பீப்புளோட டேட்டா பேஸ் வேணும். எப்போவுமே இன்னும் அதிகமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற ஒரு மிஷின் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் சர்டைனிட்டியை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது 100% கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால சிஸ்டம்க்கு எப்போவுமே டேட்டாஸ் வேணும். ஆனால் அதுதான் ப்ரைவேசி ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. லிசாலிங் சொன்ன இன்னொரு விஷயம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரியான விஷயம் அமெரிக்காவோட சிட்டிஸில் நடந்திருந்தா அதை அவ்வளோ ஈஸியாக யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓவர் சைட்ஸ் வேணும்னு கேட்பாங்க, அக்கௌண்டபிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க, அண்ட் இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் அதே விஷயம் ஃபாரின் கண்ட்ரீஸில் நடக்கும்போது ஏன் அதே மாதிரியான கேள்வியை எழுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியாக இருந்துச்சு. பட் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் உண்மையாகவே அச்சீவ் பண்ணாங்களா? அமெரிக்கா பண்ண நினச்சதை பண்ணி முடிச்சாங்களா? இல்லை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போய் இன்னொரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிச்சா? வார் ஆன் டெரர் ஆரம்பித்த காலத்தில் அல்கொய்தா லீடர்ஷிப்பை பார்த்தா இன்னைக்கு அது ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. பல சீனியர் கமாண்டர்ஸ் எலிமினேட் பண்ணப்பட்டாங்க, பல நெட்வொர்க்ஸும் பிரேக் பண்ணப்பட்டிருந்தது. ஒசாமா பின் லாடன் கூட இறுதியாக கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது ஒரு மேஜர் விக்டரியா நினைச்சாங்க. ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அல்கொய்தா ரொம்ப வீக்கா இருக்கலாம், ஆனா அதுவே இந்த வார் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. தாலிபான்ஸ் இன்னும் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல வயலன்ஸ் இன்னும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டோட பல பகுதிகளில் இன்ஸ்டெபிலிட்டி இன்னும் போகல. அப்ப கேள்வி, இவ்வளவு வருஷமா நடந்த இந்த ஆபரேஷன் என்னத்தை தான் மாத்தினுச்சு? இந்த கேள்வி தான் பல ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட் ஹமீத் மிர் அவர் பல வருஷமா ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை பத்தி ரிப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவரோட அப்சர்வேஷன் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சூசைட் அட்டாக்ஸ் இருக்கு,
ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு முடிவா சொல்றாரு. ஒரு பக்கம் அமெரிக்கா டெரரிஸ்டை எலிமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க, இன்னொரு பக்கம் புதுசா ஒரு குரூப் உருவாகுது, வயலன்ஸும் கண்டினியூ ஆகுது. இந்த சைக்கிள் முடியாம அப்படியே ரொட்டேஷன்ல போய்கிட்டே இருக்கு. சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆபரேஷன் இல்லைன்னா இன்னும் அதிகமான அட்டாக்ஸ் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆபரேஷன்ஸ் தான் சில நேரத்துல இன்னும் அதிகமான எனிமீஸை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க.